இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். லார்ட்ஸை பொறுத்த வரையும் நீங்க பேட்டிங் பிச் இல்ல அப்படின்றத நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்றதுக்காண்டி ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பேஸ்பால் எரா அப்புறம் ப்ரீ பேஸ்பால் இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லுக் அட் ஆல் த கிரவுண்ட் விச் இஸ் இந்த ரெட்ன்றது அந்த ப்ரீ பேஸ்பால் எரா அப்போ எல்லா கிரவுண்ட்லயுமே பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அதிகமா தான் வந்து இருந்திருக்கு. லார்ட்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இப்போ ஆல் பட் லார்ட்ஸ்ல வந்து தான் திஸ் இஸ் இந்த வரை இந்த மூணாவது மேட்ச் வரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா லார்ட்ஸ்ல தான் யூ வுட் ரியலி சே ப்ரீ பேஸ்பாலுக்கும் பேஸ்பாலுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லாத ஒரு பேட்டிங் ஆவரேஜ் இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்படி வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இங்கிலாந்து பேட்டர்ஸ் பேஸ்பாலர்ஸ் ஆல்சோ ஹேவ் ஸ்ட்ரகிள் அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதை வந்து பர்டிகுலரா வந்து சொல்றேன் அப்படின்னா, இங்கிலாந்து வந்து விளையாண்ட லாஸ்ட் 5 மேட்சஸ் இன் லார்ட்ஸ் ஆக்சுவலி தே வான் 3 games and they lost 2 games அப்படின்றது நான் சொல்றது லாஸ்ட் 5 மேட்சஸ் இங்கிலாந்து இன் லார்ட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஜெனரலா நம்ம பேட்டிங் ஆவரேஜ் எல்லாமே தாண்டி பேஸ்பால்னா என்ன நம்ம பார்ப்போம், that is their scoring rate. Look at the scoring rate across all the grounds, headingலயா இருக்கட்டும் எட்ஜ் எல்லா கிரவுண்டையும் நீங்க பாருங்க. ஒரே ஒரு கிரவுண்ட் which is actually less than 4 ரன் ரேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா which is only லார்ட்ஸ். சோ அதனால ரன் ரேட்லயும் கொஞ்சம் வந்து அடி வாங்கியிருக்காங்க. பேஸ்பால் அண்ட் பேஸ்பால் எரான்னு பார்க்கும்போது this is one of the ground actually பேஸ்பாலர்ஸ் டோன்ட் லைக் அப்படின்றத நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது.